அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைக்கிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அரசினுடைய இந்த துரித நடவடிக்கை, உடனடியாக ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைப்பது, நிவாரணம் அறிவிப்பது, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போவது, இப்படி பல விஷயங்களுக்கு கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் இப்படியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவங்களை தொடர்ந்து ஒரு அரசாங்கம் எப்படி விரைவுடன் செயல்பட வேண்டுமோ அப்படி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது இதுக்கு சம்பவத்துக்கு காரணமானவங்களை சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேல வழக்கு பதிவு செய்து ஒரு பக்கம் போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதை பத்தி டீட்டெயிலா விசாரிக்கிறதுக்காக 1952 அந்த விசாரணை கமிஷன் சட்டப்படி ஒரு என்கொயரி கமிஷன் அருணா ஜெகதீசன் தலைமையில, முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு அரசாங்கம் எடுக்கிற ருட்டீன் நடவடிக்கைகள். அப்புறம் அந்த முதல்வர் சொல்றாரு, அவருடைய வீடியோ இதுல சொல்றாரு, பேச்சுல சொல்றாரு, இது மாதிரி நீதிபதி அவர்கள் அறிக்கை கொடுத்த பிறகு இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் எப்படி நெறிமுறைப்படுத்துவது என்பது தீர்மானிக்கப்படும், எல்லோரையும் கூட்டு, அனைத்து கட்சிகளையும் கூட்டு பேசுவோம் அப்படின்றார். அதாவது சில விஷயங்களை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும். தமிழ்நாட்டு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கிட்ட 2 அறிக்கைகள் கொடுக்கப்பட்டது. ஒரு நபர் கமிஷன் அறிக்கை. ஒன்னு ஆறுமுகசாமி ஜெயலலிதாவுடைய மரணம் சம்பந்தப்பட்ட அறிக்கை, இன்னொன்று பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் அறிக்கை. இந்த 2 அறிக்கையில் இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, தொடர் நடவடிக்கை என்ன எடுத்தது? அப்ப இந்த அருணா ஜெகதீசன் இன்னைக்கு இப்போ இதை விசாரிக்கிறாங்க, கரூர் விசாரிக்கிறாங்கன்னா இவங்க விசாரிச்சு முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். பை த டைம் எலெக்ஷன்ஸ் வந்துடும். நடுவில் எலெக்ஷன் வந்தப்பறம் ஒரு 6 மாச காலம் எதுவுமே ஒர்க் பண்ணாதீங்க, ஆபிஷியல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க, தேர்தல் மூடுல தான் எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் இது அந்த அறிக்கை எப்போ வெளில வரும்? அது வெளியில வந்த பிறகு அந்த தொடர்ந்து அடுத்த வாட்டி வர கவர்மெண்ட், அது திமுக கவர்மெண்டா கூட இருக்கலாம், அது என்ன நடவடிக்கை எடுக்கும்? இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஆக்சுவலா விரைவா நடக்குமா? இதெல்லாம் கடந்த காலம் நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லுதாங்க. நீங்க ஒரு கமிஷனை போடு, அதை தலையில கல்ல போடுன்றது ஒரு விஷயத்தை திசை திருப்புற விஷயம் தானே தவிர அது விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா? நம்ம நாட்டில் அப்படி இல்லையே. அது ஆக்சுவலா கமிஷன் போட்டா அந்த ரிப்போர்ட் கொடுத்தா வாங்கி ஊற போடுற விஷயம் தான் இங்க நடக்குறாங்க. அதனால முதல்வர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதனால இந்த ஒரு நபர் கமிஷன் அவர் நினைக்கிற மாதிரி வேகமா செயல்படாது. அப்படி வேகமா அறிக்கை கொடுத்தாலும் அது தொடர் நடவடிக்கை இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அதனால வேறு மாதிரியான வழிகளை இந்த கவர்மெண்ட் பார்க்கணும். இந்த மாதிரி கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, நெறிமுறைப்படுத்துறது, வேற விஷயங்கள் இந்த ஒரு நபர் கமிஷனை விட்டுட்டோம். அது அவங்க வேலையை அவங்க பண்ணட்டும். வேற வழியில தயவு செய்து முதல்வரே நீங்க வேற வழிகளை பாருங்கள் என்பது என் கருத்து. நன்றி திரு பிரியன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம்.